நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து தினமுமே என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற அப்டேட்டை மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பேச வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, மதுரையில் திருப்பரங்குன்றம் இஷ்யூ எந்த அளவுக்கு பெருசாக போயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இன்ன வரைக்கும் அதனுடைய பதட்டம், அதனுடைய தாக்கம் அப்படின்றது ஆறாத இருக்கும் பொழுது, மதுரையில் நேற்று முதல்வர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு விழா நடத்திருக்காரு. அந்த விழால எதை பேசணுமோ அதை விட்டுட்டு இவங்க சொன்ன சில விஷயங்கள் இருக்கு பாத்தியா, அந்த விஷயங்களும் அதுவும் இல்லாம கரண்டா என்னென்ன அப்டேட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் மக்கள்கிட்ட சொல்ல போறோம். பாத்திரலாம். நேத்து வந்து மதுரையில அரசு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. திமுக சார்பில் ஒரு அரசு நிகழ்ச்சி நடந்தது. அதுல பல திட்டங்களை மதுரைக்காக நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம மதுரையில எய்ம்ஸும் மெட்ரோவும் வரவே வராது அப்படின்ற மாதிரி மத்திய அரசை குறை சொல்லியிருந்தாங்க. ஸோ மத்திய அரசை டார்கெட் பண்றது மட்டும்தான் இவங்களுடைய முழு வேலையாவே இருந்துச்சு. திருப்பரங்குன்றத்துல என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்றது முதலமைச்சருக்கு நல்லாவே தெரியும். ஆனா அங்க போய் என்ன பேசுறாரு அப்படின்னா, மலிவான அரசியலை கையில எடுத்துட்டு வராதிங்க, நாங்க இருக்கிற வரைக்கும் உள்ள விடவே மாட்டோம், இந்த அரசியல்லாம் எங்க கிட்ட பலிக்காது, நாங்க வந்து உங்களுடைய நோக்கத்துக்கு கட்டுப்பட்டவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு எத்தனையோ பேர் ஆட்சிக்கு வந்தாங்க. அதாவது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்றாரு, எத்தனையோ பேர் ஆட்சிக்கு வந்தாங்க, அவங்களால நலத்திட்டங்கள் கொண்டே வரல, நாங்க எங்களுடைய ஆட்சியில எவ்வளவு நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் பாத்தீங்களா, இப்போ மதுரையே பெருமைப்படுற அளவுக்கு நாங்க இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்குமே, இதை பத்தி அவங்கள பேச சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தாரு. ஆமா, கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அவருடைய எக்ஸ் வலைதளங்கள்ல ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாரு. அதுல மதுரைக்கு என்ன அரசியல் தேவை, இந்த அரசியலா இல்ல டேஷ் அரசியலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட் போட்டிருந்தது. சர்ச்சையை ஏற்படுத்திருந்துச்சு. ஒரு முதல்வரா இருந்துட்டு டேஷ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு பலருமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில இவர் எந்த அரசியல் வேணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஒரு நூலகம், அடுத்தது கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம். அதாவது இந்த ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர்னாலே மதுரையில ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, இவங்க எதுக்கோ கலைஞர் நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சுட்டு இருந்தாங்க, பொது இடங்களுக்கு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஏறு தழுவுதல் அரங்கத்துக்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஹாக்கி மைதானம் ஒண்ணு அங்க கொண்டு வர போறாங்களாம். அதுக்கும் கலைஞர் பேர் இருக்கா, இன்னும் கொண்டு வர போறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கொண்டு வந்த பிறகு வேணா வைப்பாங்க கலைஞர் நூற்றாண்டு ஹாக்கி மைதானம்னு சொல்லி. இந்த அரசியல் தான் மதுரைக்கு தேவையா. ஆனா என்ன சொல்லியிருக்காருன்னா, மெட்ரோ வராது, அதுக்கப்புறம் எய்ம்ஸ் வராது, இதெல்லாம் மதுரைக்கு வரவே வராது. இவ்வளோ பண்ணிட்டு இருக்க மாநில அரசை பார்த்து மத்திய அரசு குறை சொல்லலாமா, முதல்ல செய்ய வேண்டியதை செய்யுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கோயில் நகரம்னு பேர் மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா? எனக்கு இந்த மதுரை தொழில் நகரமாகவும் புகழ்பெறணும் என்பதுதான் என்னுடைய ஆசை, லட்சியம். பழைய மதுரையினுடைய மரபு, பண்பாடு, வரலாற்று சின்னங்கள் போன்றவற்றை பாதுகாக்கிற அதே வேளையில் தற்கால தேவைகளுக்கும் எதிர்கால எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப தானாகவே வளர்ந்து வர்ற மதுரை தொழில் நகரமா மிளிர எல்லா தகுதியும் கொண்ட நகரம். ஸோ இந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் பத்தி திரும்ப அதை வச்சு ஒரு அரசியல் பண்றதுக்கு என்ன காரணம்னே தெரியல. ஏன்னா மத்திய அரசுடைய வேலை அப்படின்றது போயிட்டு தான் இருக்கு. இவங்க தான் மத்திய அரசை ஃபோர்ஸ் பண்ணி நிதி வாங்கி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணுமே தவிர, மத்திய அரசு கட்டல, மத்திய அரசு செய்யல, மத்திய அரசு பண்ண மாட்டேங்குது அப்படின்னு திரும்ப அந்த ஒரு இதை மட்டும்தான் கையில எடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நம்ம மத்திய அரசு குறை சொல்லியே ஆகணுமே அப்படின்ற மாதிரி குறை சொல்லிட்டு இருக்காங்க. மெட்ரோவை ஏன் இன்னும் பேசுறாங்கன்னா, தெளிவா அவங்க சொல்லி நாங்க ரிஜெக்ட் பண்ணல, ரிட்டர்ன் தான் பண்ணிருக்கோம். ஏன்னா அதுல அவங்க கொடுத்திருக்க டேட்டாஸ் எல்லாமே தப்பா இருக்கு. அது எப்படி டிஆர்எஸ்க்கு ஒரு டிபிஆர் அனுப்புறாங்க, அதுல என்ன டேட்டாஸ் கொடுக்கறோம்ன்ற நாலேஜ் கூடவா இல்லாம அனுப்புவாங்க, அதை நாங்க ரிட்டர்ன் தான் பண்ணிருக்கோம், அதை கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னு ரிஜெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு மத்திய அரசுல இருந்து டைரக்டா தகவல் வந்தாலும் கூட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மெட்ரோ தேவையே இல்லைனாலும் கூட அங்க மெட்ரோ கொடுக்கறவங்க எங்களுக்கு மெட்ரோ தேவைனாலும் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த அரசியலை தான் பாஜக பண்ணுதுன்னு திரும்ப பிஜேபி என்ன நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் போடுறது தான் இன்ன வரைக்குமே திமுக பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் நேத்து நடந்த விழாலையுமே நம்மளுடைய முதல்வர் பண்ணதையுமே பார்க்க முடிஞ்சது. நேத்து வந்து திருப்பரங்குன்றத்துல இந்து முன்னணியை சேர்ந்த பல பேர் வந்து போராட்டம் நடத்தினாங்க. எங்களுக்கு தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்றதுதான் கோரிக்கை, எங்க உரிமையை நாங்க கேட்கிறோம், ஆனா இந்த அரசாங்கம் வந்து எங்களை விரட்டி அடிக்குது, எங்களுடைய உரிமையையும் எங்களுடைய கோரிக்கையையும் நிறைவேற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் போராட்டம் பண்ணாங்க. என்னடா இது, முதலமைச்சர் வர நேரத்துல இந்த மாதிரி போராட்டம் பண்றாங்களே அப்படின்னு நினைச்சவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, காவல் அதிகாரிகளை கையில வச்சுட்டு அவங்கள உடனே கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப
இப்ப நீ மத்திய அரசு மட்டும் தான் குறை சொல்றாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? தமிழக அரசாங்கம் அப்படி செய்ய தவிர நிறைய விஷயங்கள்ல ஒண்ணுதான் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்றது. ஜாக்டோஜி அமைப்பினர் இன்ன வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. எங்களுக்கு ஓய்வூதியம் திட்டம் கிடைக்கவே மாட்டேங்குது, நாங்க போராட்டம் பண்ணிட்டே இருக்கோம், எப்பதான் நீங்க தருவீங்க அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்றாங்க. ஜனவரி 6ஆம் தேதியில இருந்து காலவரையற்ற போராட்டம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஜாக்டோஜி அமைப்பினர் கொடுத்திருக்காங்க. அரசு கஜானா காலியா இருக்கு அப்படின்றப்போ அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சரி, அரசு கஜானால பணம் இருந்தாலும் இவங்க வந்து ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன் இப்படி இந்த மாதிரி ஏமாத்துறீங்க, நாங்க எத்தனை வருஷம் தான் போராடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்டோஜி அமைப்பினர் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஆமா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அப்பாவுக்கும் மகனுக்கான பிரச்சனை அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதாவது அந்த கட்சி அப்பாவுக்கா மகனுக்கா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இதுவரை போயிட்டு தான் இருக்கு. இதுக்கு பாமக இருக்கக்கூடிய சிலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சொந்த கையை எடுத்து கண்ணை குத்துற கதையா இருக்கு. அதாவது ராமதாஸ் ஐயா அவர்களை அன்புமணிக்கு எதிராக தூண்டி விடுறாங்க சில பேரு, சொந்த கையாலே கண்ணை குத்துற அளவுக்கு இங்க சில வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் நிறுத்தினாங்க அப்படின்னா கட்சி ஒன்னாயிடும். ராமதாஸ் அவர்களுக்கு சில பேர் உட்காந்துட்டு இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்காங்க, தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அன்புமணி பக்கமும் சில பேர் இருந்து ஐயாவை பத்தி தப்பு தப்பா பேசி அங்கேயுமே தூண்டுதல் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. என்னைக்கு அவங்க பேச்செல்லாம் மீறி வெளியே வராங்களோ அன்னைக்குதான் இந்த பாமகன்றது ஒரு நல்ல கட்சியா இருக்கும் அப்படின்னு பாமக விரும்பிகளே சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தலும் வரப்போகுது. இவங்க இந்த மாதிரி தனித்தனியா பிரிஞ்சு கட்சி எனக்கா கட்சி உனக்கா அப்படின்ற ஒரு போட்டியில போராட்டத்துல இருந்தாங்க அப்படின்னா பாமகவை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும். ஏன்னா கடந்த தேர்தலே அவங்களுக்கு நல்ல கணிசமான வாக்குகள் கிடைச்சதையும் பார்க்க முடிஞ்சது. அவங்கள இருந்து சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறதையுமே நம்மளால பார்க்க முடியுது. இப்ப பிரிஞ்சு இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் அன்புமணி அவர்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல ராமதாஸ் ஐயா அவர்களுடைய டீமுக்கு சப்போர்ட் பண்றதா அப்படின்ற குழப்பத்துல இருப்பாங்க. தயவு செய்து ஒன்னா சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல கூட்டணி கூட போயிடுங்க. ஏன்னா கடந்த தேர்தல்ல அதிமுக கூட சந்திச்சாங்க, இந்த தேர்தலையும் அதிமுகவோட சேர்ந்தா என்டிஏ கூட்டணியில இணைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்துமே பரவறதை பார்க்க முடியுது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பாமகவோட நிலைமை என்னவா இருக்க போகுது அப்படின்ட்டு. சோ இது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, தாவேகாவுடைய பொதுக்கூட்டம் மக்களை சந்திக்க போற மக்கள் சந்திப்பு ரோடு ஷோவா இருந்தது இப்போ ஒரு பொதுக்கூட்டமா மாறி இருக்கு. நாளைக்கு பாண்டிச்சேரியில நடக்க போகுது. நேத்திக்கு தாவேகா சார்பா மதுபான கடைகள் எல்லாம் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் ஒண்ணு நடந்திருக்கு. அதை கலைக்க வந்த காவலர்களை தாவேகாவோட தொண்டர் இல்ல தாவேகால இருந்து ஒரு சாம்பி தலைமை காவலருடைய கையை கடிச்சிருக்காரு. ஏற்கனவே தாவேகால இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கொள்கை தெரியல, கோட்பாடு தெரியல, அவங்க எல்லாம் அணில்கள் அட்டகாசம் பண்றாங்க, அரசியல் புரிதல் இல்ல அப்படின்னு திரும்ப 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 அவங்க மேல நிறைய விமர்சனங்கள் வரும்பொழுது இந்த மாதிரி செயல்ல ஈடுபட்டது தாவேகாவுக்கும் மீண்டும் ஒரு பின்னடைவு தான் ஏற்படுத்துதோ அப்படின்ற கருத்துமே மக்கள் மத்தியில இருக்கு. கடிச்ச தொண்டரை கைது பண்ணிட்டாங்க, இருந்தாலும் காவலர் கையை கடிக்கிற அளவுக்கு போயிருக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்து தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, தாவேகா இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு ஏன் இன்னும் எந்த ஒரு பதிவுமே பண்ணல அப்படின்றது உனக்கு தெரியுமா? தெரியல. ஏன்னா இந்த மழை வந்திருந்தப்போ இந்த இவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்க, நீங்க செலவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனையா இருந்திருக்காது, மக்கள்லாம் நிம்மதியா இருந்திருப்பாங்க அப்படின்னு கருத்து சொன்ன தாவேகாவுடைய தலைவர் திருப்பரங்குன்றம் பிரச்சனையப்போ எந்த ஒரு ஸ்டாண்டுமே எடுக்கல. ஏதாவது ஒரு பக்கம் நம்ம சாதகமா பேச போய் இந்துக்களுடைய வாக்கும் நமக்கு வேணும், இஸ்லாமியர்களுடைய வாக்கும் நமக்கு வேணும், நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போய் ஒருவேளை இவங்க ஓட்டு அடி வாங்கிடுமோ அவங்க ஓட்டு அடி வாங்கிடுமோ அப்படின்ற பயத்திலேயே அவர் பேச மாட்டேன்றாரோ, வாய் திறந்து கருத்தை கூட சொல்ல மாட்டேன்றாரோ அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தாவேகா தலைவர் மேலேயுமே இருக்கு. நாளைக்கு பாண்டிச்சேரியில பொதுக்கூட்டம் நடத்தாரு, எப்படியும் அங்க பேசுவாரு, ஆனா இதை பத்தி பேசுவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அவங்களுடைய நிலைப்பாடு இது குறித்து என்னவா இருக்கு அப்படின்றத. இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, நம்ம பணமா கொடுத்தா மாட்டிப்போம், 200 ரூபா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது விதமான டெக்னிக்கா கையில எடுத்திருக்காங்க திமுகவை சேர்ந்தவங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஹாட் பாக்ஸ், 3 கிண்ணம், 2 பிளேட்டு, 2 கிளாஸ், 2 ஸ்பூனு, இந்த மாதிரி 11 பொருட்களை KKSSR தொகுதியில இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வரிசையா கொடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரியான செய்தி சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. ஏற்கனவே இவங்க இந்த ஓரணியில் தமிழ்நாடு நடத்தினாங்க இல்லையா, அங்க வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் போட்டோ போட்ட வாட்சு, போனு, அதுக்கப்புறம் பணம், கொடை, அதுக்கப்புறம் ட்ரெஸ், இந்த மாதிரி சில ஐட்டங்கள் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்றதே அந்த டைம்ல வந்து சர்ச்சை ஏற்படுத்துச்சு. இந்த டைம் இது தெரிஞ்சுமே கூட மறுபடியும் இந்த மாதிரி பொருட்களை கொடுத்து மக்களை மயக்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கும் அப்படின்றது தெரியல. இதுவுமே திமுக மேல ஒரு விமர்சனத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பாப்போம். இப்பதான் பிளேட் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, அடுத்து இன்னொரு 3 மாசம் இருக்குல்ல, என்னென்னவோ வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கான வீடியோல பார்க்கலாம். நன்றி.